Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கும்பகோணத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் 10 நாட்களுக்கும் மேலாக லாரிகளிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் நெல் மணிகள் மழையில் நனைந்து சேதமாகி வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. கும்பகோணம் சுற்று வட்டார பகுதியில் அறுவடை பணிகள் மிக தீவிரமாக நடந்து வருகிறது. அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை விவசாயிகள் அந்தந்த பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்து வருகின்றன. அவ்வாறு விற்பனை செய்யப்படும் நெல்மணிகள் லாரி மூலம் கும்பகோணம் ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு ரயில் வேகன்கள் மூலம் அரவைக்காக வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி கடந்த 16ஆம் தேதி கும்பகோணம் சுற்று வட்டார பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து 80 லாரிகளில் கொண்டு வரப்பட்ட 36,000 நெல் மூட்டைகள் ரயில் வேகன்களில் அனுப்பப்படாமல் கடந்த 10 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் தொடர் மழையால் லாரிகளில் உள்ள நெல் மூட்டைகள் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளது. இதனால் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதோடு விவசாயிகள் பாடுபட்டு அறுவடை செய்த நெல்மணி வீணாகி வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே நெல்மணிகள் அறுவடை செய்ய தயாராக இருந்த நெற்கள் மழை தண்ணீரில் மூழ்கி பாதிப்பு உண்டாகி விவசாயிகள் பாதிப்படைந்துள்ள நிலையில் இவ்வாறு நெல்மணிகள் வீணாகி வருவது வேதனையாக தெரிவித்துள்ளனர். லாரி ஓட்டுநர் கேட்டபோது, நாங்கள் 8 நாளைக்கு முன்பே டிபிசிக்கிலிருந்து நெல் மூட்டைகள் லோடு ரயில் வேன்கள் ஏற்றுவதற்காக கொண்டு வந்துள்ளோம். இங்கு உள்ள அதிகாரிகள் சாரிப்பாய்களை திறந்து கூட சொன்னதாகவும் அதில் உள்ள நெல்கள் ஆய்வு செய்தலில் மழை தண்ணீர் நனைந்து முளைத்துள்ளது. அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.